சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ கூட்டிக்கிட்டு போறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க இல்லையா? இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சிபால், அந்த கார்டியன் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா கிட்ட சொல்றாங்க. இப்படியே கிறிஸ அழைச்சுக்கிட்டு போயிடுங்க. கிறிஸ் மட்டும் வந்தானா கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. உடனே முத்து இருந்துகிட்டு, நான் அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன். மீனா நீ கிறிஸ அழைச்சுக்கிட்டு போயிடு. அங்க வர வேணாம் அப்படின்னு கிறிஸ அனுப்பி வச்சுட்டு நம்ம முத்து அந்த போலீஸ பார்த்து பேச போயிடுறாங்க. ஆல்ரெடி இங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு கிறிஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப மீனாவோட வர்றத பார்த்துட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல அடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம முத்து போய் அந்த போலீஸுகிட்ட கெஞ்சி கூத்தாடுறாப்புல, அந்த போலீஸும் நாங்க என்னப்பா பண்ண முடியும்? வேணும்னா ஒரு நாள் வந்து டைம் குடுக்குறேன். கிறிஸு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சமாளிச்சர்றேன். அவங்க பெரிய ஆளு. அதனால அவங்க கிட்ட நீ பேசி எப்படியாச்சும் இந்த கேஸ வாபஸ் வாங்க வையி. அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்ப முத்து என்ன செய்யறதுன்னே தெரியல. ரொம்பவுமே டல்லா இருக்கிறாப்புல. மீனாவ ஃபோன் பண்ணி கார் செட்டுக்கு வர சொல்லி 2 பேரும் போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணி என்னடான்னா நேரா போய் வக்கீல பார்த்து பேசுறாங்க. ஸோ அவங்களும் வந்து வேற வழியே இல்ல. நீங்க அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ வந்து கன்வின்ஸ் பண்ணி கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறது தான் ஒரே ஒரு வழி. இல்லன்னா உங்க பையன சிறுவர் தீர்த்த பள்ளிக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு கைய விரிச்சர்றாங்க. இப்ப ரோகிணி போய் டைரக்ட்டா பேச முடியாது. அப்படி பேசுனா ரோகிணி தான் கிறிஸோட அம்மா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும் இல்லையா? மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்டையே போய் பேச சொல்றாங்க. ஆனா அவங்கலாம் இந்த விஷயத்துல போய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேசாம முத்து மீனா கிட்டயே விட்டுடு. அவங்க எப்படியாச்சும் பிரச்சனையில இருந்து கிறிஸ காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, கேட்க மாட்டேங்குது. ஸோ அது ஏதாச்சும் பண்ணாம இருந்தா ஓகே. இந்த பக்கம் நம்ம முத்துவும், மீனாவும் அந்த கிறிஸ அடிச்ச அஜய் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயி அவங்க அப்பா கால்லயே விழுகுறாப்புல நம்ம முத்து. ஆனா, அவரு அசர்ற மாதிரி தெரியல. ஸோ முத்து என்ன செய்றதுன்னே தெரியாம ரொம்ப அமைதியா இருக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு காரியத்த பண்ண தான் போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.